Hello friends, welcome back to my channel Nitikash Small World. வாங்க நம்ம சேனலில் இன்றைக்கி கேப்சிகம் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சு ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதோட ஒரு 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் ஒரு 3 பச்சை மிளகாய், இதோட ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். அப்புறம் இதோடு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம புலாவுக்கு தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு தயிர் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதோடு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேப்சிகம், பொட்டேட்டோ, பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சதும் அதில் அரிசி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கலந்து விட்டு குக்கர் மூடிடலாம். குக்கர் ஒரு விசிலுக்கு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கேப்சிகம் பன்னீர் புலாவ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.